நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிருப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு டைம் பீயிங் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் சிக்னல்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் கிவ்அவேஸுமே கிடைக்கும். இன் கேஸ் ஒரு கால் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ரீசனால மார்க்கெட் புல்லிஷ் ஆகுது, பேரிஷ் ஆகுது அப்படிங்கிற வீடியோவுமே வந்து பக்காவா போஸ்ட் பண்ணிருவோம். அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டோபக்ஸ் புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். நம்ம ஏன் அந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா மொபைல் ஃபோன்ல இருந்து கிஃப்ட் வவுச்சர் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ அத வந்து நீங்க ஃப்ரீயா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து 50% போனஸ் அவைலபிளா இருக்கு. நம்மளோட ரெஃபரல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 100% போனஸுமே இருக்கு. ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ்ன்னு கிடையாது. இது போக எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே லேர்ன் பண்ணிக்கலாம், ஏர்னிங்ஸும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கோல்டோட முக்கியமான அப்டேட் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லாங்கா தான் இருக்கும். ஸோ கவனமா பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன காரணம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்து 2870ல ஒரு கால் குடுத்துருக்கோம். 2578லயும் ஒரு கால் குடுத்துருக்கோம். ஸ்டில் அந்த கால் வந்து நம்ம ஹோல்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க ப்ராப்பரா மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஒரு $200க்கு 0.01 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ப்ராஃபிட் தான் பண்ண போறோம். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஸோ நெறைய பேர் வந்து ஹை ரிஸ்க், ஹை லாட் போட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஸ்ட்ரகிளிங்ல இருந்து யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னோட கைண்ட் அட்வைஸ். இன் கேஸ் நீங்க பண்ணியிருந்தாலும், அத ரெக்கவர் பண்றதுக்கு என்ன செட்டப்ஸ் வேணும் அப்படிங்கிறத டைரக்ட்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் அசிஸ்ட் பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கேன். சரி வாங்க, கோல்டன் மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோல கோல்டோட 4 ஹவர் ப்ரொஜெக்ஷன், டே ப்ரொஜெக்ஷன் அண்ட் தென் வீக்லி ப்ரொஜெக்ஷனுமே ஓவராலா பார்க்க போறோம். நம்ம ஏன் இந்த அளவுக்கு அனலைசிஸ் பண்றோம் அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்மே நெறைய பேருக்கு குடுத்துருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு ஸ்டில் நான் கோல்டு வந்து 1614ல இருக்கும்போது கூட நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் நவ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த ஹைல இருக்கும்போதும் ட்ரேட் பண்றேன் அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு நியூ இயர் எக்ஸ்பீரியன்ஸஸா தான் இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் என்னென்ன மூவ்மெண்ட் ஆகப்போது, என்னென்ன டைம் ஃப்ரேம்ல எப்படி எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிஷியலா பார்த்தோம் அப்படின்னா, கோல்டோட 4 ஹவர்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண போறோம். ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண போறோம். அதுக்கு மாரி மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் குடுக்க போகுது அப்படிங்கிறதையுமே ரொம்பவே தெளிவா சொல்லப் போறேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் 4 ஹவரா இருக்கட்டும், டே ஃப்ரேமா இருக்கட்டும், வீக்லியா இருக்கட்டும், எங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு எங்க கரெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா நமக்கு 2429 வந்து ஒரு கிளியரா ஒரு பூம் ஆயிருக்கு. ஒரு ஹையா இந்த இடத்துல நம்மளோட டபுள் டாப் ஓபன் பண்ணி ஒரு ஃபால் ஆகும்னு நெனச்சோம். பட் ஃபால் ஆகாம ஒரு லாங் ரேலியா போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியரா ட்ரெண்ட் ட்ரா பண்ண போறோம். ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2473 வந்து ஒரு டவுன்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கிளியரா ஒரு ஹைல போயிட்டுருக்கு. அப்பர் பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிளியரா 2589ங்கிற இடத்துல ஒபே பண்ணி கிளியரா ஒரு ஃபால் ஆகி நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் டெக்னிக்கலா கிளியரா ஃபால் ஆயிட்டு ஒபே பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அத கிளியரா உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஒரு லோல இருந்து ஒரு ஹை போயிருக்கு. அகைன் ஒரு லோ வந்துட்டு கிளியரா ஒரு ஹை போயிருக்கு. ஸோ அப்ப அடுத்த மூவ்மெண்ட் என்ன? ஒரு லோவ சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இது 4 ஹவர்ல நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண போறது. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் மட்டும் டிரா பண்ணாலே போதாது. அதுக்கேத்த மாரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் டிரா பண்ணிக்கணும். முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா 2587 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணிச்சு. அது நம்மளோட ரெசிஸ்டன்ஸா இருந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவ பிரேக் பண்ணி தான் நமக்கு எங்க போயிருக்கு? அகைன் ஒரு ஹையா நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஓவர் பண்ணி 2622ல இருக்கு. இது நம்மளோட முதல் சப்போர்ட்டு. 2வது சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2550. ஸோ ப்ரீவியஸா பிரேக் பண்ண ஏரியா. ஸோ நமக்கு எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸா இருந்ததோ, அதெல்லாம் நமக்கு வந்து இப்போ சப்போர்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்ப கிளியரா இதுதான் நடந்திருக்கு. ஸோ அப்ப டாப் பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கு? நம்மளோட ட்ரெண்ட் லைனோட டாப். இங்க. ஸோ அப்போ ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கிளியரா ஒரு லோல இருந்து ஒரு ஹையி, நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஒரு ஃபால். இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் பிளஸ் நமக்கு பிரேக் அவுட் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு, கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன பொறுத்தளவுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்பவே செல். இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகும். ட்ரெண்ட் லைன கிளியரா ஃபாலோ ஆகும். ஸோ டார்கெட் பிரைஸ் என்ன? முதல் டார்கெட் பிரைஸா 2587.
லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 2559 அப்படிங்கிற ஜோனுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்க வரைக்கும் வரும். இல்ல அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு எப்படி விக் விட்டுருக்கோ, அதே மாரி இங்க வரையும் ஒரு விக் விட்டுட்டு மார்க்கெட் கிளியரா ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி மேல மேல போகும். ஸோ இதுதான் 4 ஹவர பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரொஜெக்ஷன். என்ன ரீசன்? இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மேஜர் ட்ரெண்ட் லைன் இருக்கு. பிளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் ஒபே பண்ணி நல்லாவே ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இது 4 ஹவர்ல. ஸோ டார்கெட் பிரைஸ் எங்க இருக்கும்? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 2186, லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 2554. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நமக்கு 2550 வச்சுக்கலாம். நான் ஏன் 2540 வைக்கல அப்படின்னா, டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது மார்க்கெட் இன்னும் நமக்கு லிக்விடிட்டி விடுற மாரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால, ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ரொம்பவே ஹையரா வச்சிருக்கோம். இது கோல்ட பொறுத்தளவுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செல் ப்ரொஜெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? கோல்டோட டே ப்ரொஜெக்ஷன் பார்க்க போறோம். ஓகே. டே டைம் ஃப்ரேம்ல கோல்டோட ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு? யாருக்குன்னு சொல்லணும்னு தேவையில்ல. மார்க்கெட் ஓவராலாவே ரொம்ப ரொம்ப பயங்கரமான அப் ட்ரெண்ட். ஏன்னா, ஒரு லாங் ரேலியா மார்க்கெட் புல்லிஷ்லயே இருக்கான். ஸோ ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்ல. லோவா பார்த்தோம் அப்படின்னா 2794 இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டிராப் பண்றோம். ஹையர் பவுண்டரி பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க ஒரு ஹையி. அடுத்து மார்க்கெட் ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அகைன் நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் பண்ணி ஒரு லோ. அகைன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியரா நம்மோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணியிருக்கு. ஸோ இன் பிட்வீன் கேப்ல நமக்கு இந்த இடத்துல எல்லாமே கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோல இருந்து ஒரு ஹைல இருந்து லோ வருதா? அகைன் ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் ஓப்பன் பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகி, இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் கிரியேட் பண்ணி கன்சாலிடேஷன் ஆகி மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலா நல்லாவே மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்ல. அப்போ நமக்கு டே டைம் ஃப்ரேம்லயும் பாருங்க, மார்க்கெட் கிளியரா நமக்கு க்ளோசிங் எங்க வைக்கல பாருங்க, இந்த கேண்டிலுக்கு மேல வைக்கல. ஸோ உதாரணத்துக்கு நமக்கு க்ளோசிங் வந்து 2620க்கு மேல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கண்டிப்பா ஒரு புல்லிஷ் ஆகும். இன் கேஸ் நமக்கு இந்த இடத்துல கேண்டில் க்ளோசிங் வச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேண்டில் க்ளோசிங் வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, மார்க்கெட் என்ன ஆகும் தெரியுமா? இங்க இருந்து ஒரு மேல போகும். மேல இருக்கா? இங்கேருந்து மேல இருந்து வந்த ஜோன இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். பட் விதிவசமா நமக்கு க்ளோசிங் வந்து நம்மளோட பாடிக்குள்ளே வச்சுட்டு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு மண்டே ஒரு ஓப்பன் பண்ணதும் ஒரு லிக்விடிட்டி நடக்கும். லிக்விடிட்டினா என்ன? ஸோ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்குங்கிறத பாருங்க. கிளியரா ஒரு விக்கு பாருங்க ஒரு விக்கு 1 எக்கச்சக்க விக் ஒரு டாப்ல இருக்கும்போது விக் வந்து நெறைய விழும். இந்த மார்க்கெட் வந்து கிளியர் 2428ல இருந்து 2320 ஆல்மோஸ்ட் வந்து 50 பாயிண்ட் வந்து நமக்கு விக் விட்டுருக்கு. ஸோ அப்போ நமக்கு இந்த விக்குங்கிறது 2வது க்ளோசிங் இங்க வைக்கிற வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க வரை கூட வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2598, 2590 வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து விக் ஃபார்மேஷன் தான் ஆகப்போகுது. இப்போ விக் ஃபார்மேஷன் ஆனா என்ன ஆகும்? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகும். எங்க? இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகும் மார்க்கெட். ஸோ ஃபால் ஆச்சுன்னா நம்ம டார்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்? நமக்கு முதல் சப்போர்ட் எங்க அப்படிங்கிறத தெளிவா டிரா பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது அட் த சேம் டைம் 4 ஹவர்ல இருந்துச்சு பார்த்தீங்களா? சேம் அதே தான் நமக்கு வந்து சப்போர்ட்டா வரும். முதல் சப்போர்ட்டா பார்த்தோம்னா 2584. ஸோ வந்து இமிடியேட் சப்போர்ட். நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டார்கெட் பிரைஸா வச்சோம். பட் இதுல வந்து நமக்கு வந்து இமிடியேட் சப்போர்ட் இது. ஸோ லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோன் 2500 அப்படிங்கிறது அடுத்தபடியான சப்போர்ட். இது நம்மளோட மேஜர் சப்போர்ட். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் 2500க்கு கீழயே போகாது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். பட் லாங் டர்ம்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் 2150 வந்தா நல்ல ஒரு பையிங் ஜோன். இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு வீக்லி அனலைசிஸ்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணேன். ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ நமக்கு டே டைம் ஃப்ரேம்லயுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பொசிஷன் தான். இங்க டார்கெட் பிரைஸ் நம்ம இங்க வரைக்கும் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம விக் எவ்வளோ விடுது பாருங்க. ஸோ 2426ல இருந்து 2450 ஆல்மோஸ்ட் வந்து 25 பாயிண்ட் அப்படிங்கிற விக் விடுது. ஸோ அப்போ நம்ம விக் வந்து ஒரு 25 பாயிண்ட் விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 50 வரைக்குமே நம்ம விக் விடும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நிக்காது.
ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கோம்னா 50க்கு மேலே வச்சுருக்கோம். 2660 வரைக்கும் வச்சுருக்கோம். இது எந்த டைம் ஃப்ரேமில்? டே டைம் ஃப்ரேமில். ஸோ அப்போ நம்ம என்ட்ரி எங்கே வரைக்கும் எடுக்கலாம்? 2640 வந்தா கூட நம்ம வந்து செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். இது நம்மளோட கோல்டோட டே டைம் ஃப்ரேமில் ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் கிளியரா ஒரு பேரலல் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு ஹைலேருந்து ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, ஒரு கன்சாலிடேஷன் ஆகி, ஒரு ஹை கிரியேட் பண்ணி, அகைன் ஒரு கன்சாலிடேட் கிளியரா நம்மளோட ட்ரெண்ட் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ இது கோல்ட பொறுத்தளவுக்கு ஃபார்வர்ட் டைம் ஃப்ரேமில் இதோட அனலைசிஸ். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ ஓவராலா 1 ஹவர்லயும் பார்த்தாச்சு. 4 ஹவர்லயும் பார்த்தாச்சு. டே டைம் ஃப்ரேம்லயும் பார்த்தாச்சு. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடாது வீக்லி அனலைசிஸ். ஸோ நம்ம மேஜரா வந்து வீக்லி அனலைசிஸ் பண்ண மாட்டோம். பட் இதில் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் அந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. நமக்கு ப்ராப்பரா சப்போர்ட் எங்க, ரெசிஸ்டன்ஸ் எங்க, ஒண்ணுமே நமக்கு வந்து தெரியாததுனால, நம்ம வந்து வீக்லி அனலைசிஸ் எடுக்க போறோம். ஸோ சேம் அதே ட்ரெண்ட் லைன் தான். ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா 2350 இந்த இடத்துல 2363 வந்து ஒரு பேரலான சேனல். கிளியரா பார்த்தோம் அப்படின்னா லோவர் பவுண்டரி, அப்பர் பவுண்டரி வந்து கிளியரா நமக்கு இந்த இடத்துல எங்க இருக்கு? இங்க. ஸோ மார்க்கெட் இதுலயுமே பாருங்க, ஒரு ஹை, ஒரு லோ கிளியரா ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒரு லோல இருந்து ஒரு ஹை போயிருக்கான். அகைன் நம்ம ட்ரெண்ட் ஒபே பண்ணி, அகைன் ஒரு ஹை போயிட்டு கன்சல்டேஷன் ஆகி, ஒரு கிளியரா ஒரு ஹை போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ வீக்லி அனலைசிஸ் படி பார்க்கும்போது மார்க்கெட் எங்க வரைக்கும் போற சான்சஸ் இருக்கு? 2645. ஸோ இங்க தான் நம்ம என்ன வச்சிருக்கோம்? நம்மளோட ஸ்டாப் லாஸ் 2760ல வச்சிருக்கோம். என்ட்ரி அப்ப எங்க? வீக்லி அனலைசிஸ்ல பொறுத்தளவுக்கு 2646 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் செல் ஆகும். அப்போ வீக்லி அனலைசிஸ்ல நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? ஷார்ட். இந்த இடத்துக்கு போனதுமே ஷார்ட். 2646 போனதுமே ஷார்ட்டு. டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2837. இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு ஃபால். ஸோ நம்ம அதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கோம்? 660 அப்படிங்கிறதுல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலாக வீக்லி அனலைசிஸில் பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் கிளியர் என்ன இருக்கு? ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஒரு லோலேருந்து ஒரு ஹை போயிருக்கு, ஒரு லோ போயிருக்கு, அகைன் ஒரு ஹை போயிட்டு கிளியராக என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஃபால். ஸோ அப்போ நம்ம டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து கிளியராக எல்லாமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்லாம் இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு ஒபே பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆக போகுது. ஃபால் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸோ எல்லாத்துலேயுமே டார்கெட் பிரைஸ் இதுதான் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி மார்க்கெட் என்ன ஆகும்? கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். எங்க? இந்த இடத்துல 2550லேருந்து 2530 கொடுத்துருக்கோமா? ஸோ அப்போ இது எல்லாமே என்ன ஆகும்? நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ஜோன் ஆகும். அப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் என்ன? இங்கேருந்து ஒரு லாங் எடுப்போம். லாங் எடுத்து டார்கெட் பிரைஸுங்கிறது இதோட ஹையா நம்ம 2668க்கு மேலே வச்சு 2700 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2480 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம் லாங் டைம் ஃப்ரேமில். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆகும்? கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகி நமக்கு 2700 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும் பக்காவா. ஸோ இது கோல்டோட பை ப்ரொஜெக்ஷன். ஓவராலாக 4 ஹவரில் பார்த்துட்டோம், டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம், வீக்லி அனலைசிஸில் பார்த்துட்டோம். மார்க்கெட் நல்லா ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் எங்கே அப்படின்னா 2247 வரைக்கும் போயிட்டு தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கேபிட்டலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் எப்போ 2580 2554 வரும்போது நம்ம ஃபர்தராக பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம டிஎக்ஸை கூட இப்போ ரிலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபால் ஆகிருக்கு. கிளியராக இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட்டையுமே ஒபே பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பாருங்கள் கிளியராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் இன்னும் டிமாண்ட் கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஒபே பண்ணி ஒரு கிளியராக வந்து என்ன ஆகும்? ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோன் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஆகுதோ அப்போ கோல்டு நல்லாவே ஒரு ஃபால் எதிர்பார்க்கும். ஸோ அஸ் ஆஃப் நோ 100லேருந்து 100.58 வரும்போது நமக்கு கோல்டு வந்து கிளியராக ஒரு லைட்டாக ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு ஸோ டிஎக்ஸ் எப்போ 99.901 அப்படிங்கிற ஜோன் வரும்போது கோல்டு நல்லா ஒரு ஃபால் ஆகும். எங்கே? ஒரு 2550லேருந்து 2530 வரைக்கும். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு ஓவராலாக வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டில் நமக்கு வந்து கரெக்ஷன் நடக்குது. ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து இந்த ஜோனுக்கு வந்ததுமே நம்ம நல்லா ஒரு ஃபாலை எதிர்பார்க்கலாம் கோல்டில்.
ஸோ DXY ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பக்காவா அப்டேட் கிடைச்சிருச்சு. ஸோ ஓவராலா என்னென்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஓவராலா கோல்டு பொறுத்தளவுக்கு பக்காவா பார்த்துட்டோம். டெக்னிக்கலா நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணியோ, நம்ம சார்ட் பேட்டர்ன வச்சு பேஸ் பண்ணி எதுவுமே சொல்ல முடியல. முழுக்க முழுக்க நம்ம சேனல்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணியே எல்லாமே குடுத்துட்டோம். ஸோ இப்போ ஓவராலா கோல்டு பொறுத்தளவுக்கு ஒரு 2247 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு ஃபால் ஆகும். ஃபால் பார்த்தோம் அப்படின்னா 2530லேருந்து 2580 2 ஜோன் வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ அஸ் ஆஃப் நவ் யாருமே லாங் டேர்ம்ல ஹெட்ஜிங் போய்க்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கேப்பிட்டல் இன்கிரீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்டில் நம்மளுமே வந்து ஒரு செல் ட்ரேட் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாரி உங்களுக்கு ட்ரேடிங் அனலைசிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் வளருவீங்க. எனக்கும் கொஞ்சம் ஸ்டே மோட்டிவேட்டடா இருக்கும். அந்த நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி வேணும். ஒரு பெஸ்ட் ப்ரொஃபைல்ல ட்ரேடிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அவைலபிளா இல்ல அப்படின்னா, நீங்க வந்து டெலகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.